ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதும், அதிர்ஷ்டம் பெருகி தடைகள் நீங்கும். அது என்ன மந்திரம், அதை எத்தனை மணிக்கு உச்சரிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக 27 தான். ஆனால் நமக்கு தெரியாத, பல பேரும் அறியாத 28வது நட்சத்திரம் இருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒரு சில மாதங்கள்ல 2 முறையோ சில மாதங்கள்ல ஒரு முறையோ வரும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவரோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. காரணம், இதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அன்னைக்கு அந்த நேரத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த வரன் அப்படியே கிடைச்சிடுமா. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம். இது ஒரு சில மாதங்கள் நள்ளிரவுல வரும், சில நேரங்கள்ல அதிகாலை வரும். இந்த மாசம் செப்டம்பர் 4ஆம் தேதி நமக்கு இரவு 11:31 ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் 11:55 வரைக்கும் இருக்கு. இந்த 24 நிமிஷத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்ன கேட்கிறோமோ அந்த வரன் நமக்கு அப்படியே கிடைக்குமா. பொதுவா எந்த ஒரு நாள் நட்சத்திரம் திதி எடுத்துக்கிட்டாலும் அது 24 மணி நேரம் வரும், அதாவது ஒரு நாள் கணக்குல வரும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் மட்டும் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். 24 நிமிஷங்கள் மட்டும் வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வேலையில அந்த நேரத்துல வீட்டுல நம்ம கிருஷ்ண பரமாத்மா போட்டோ சிலைக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளோட கோரிக்கையை முன்வைக்கும் போது நம்மளோட கோரிக்கை நியாயமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அது நிறைவேறுமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ரொம்ப முக்கியம். 11:31 வரைக்கும் காத்துருங்க. சரியா 11:31 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வீட்டோட பூஜை அறையில எல்லார் வீடுகள்லையும் கண்டிப்பா கிருஷ்ணரோட போட்டோ சிலை இருக்கும். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு வீட்டில் கிருஷ்ணர் போட்டோ சிலை இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பூஜை அறையில் சின்னதாக விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கை நீங்கள் கிருஷ்ணராக பாவிக்கலாம். கிருஷ்ணரை மட்டும் தான் வணங்கணும் அப்படிங்கிற கிடையாது. உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், விநாயகர்னு சொல்லி எந்த கடவுளை வேணாலும் இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில நீங்க வணங்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் நீங்க ஒரு முறை உச்சரித்தாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீக்கி அதிர்ஷ்டத்தை பெருக வைக்கும். எடுத்த காரியங்களில் தடைகள் இல்லாம வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமி தாயோட அனுகிரகமும் மகாவிஷ்ணுவோட அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. இதுதான் அந்த மந்திரம். கிருஷ்ண பகவான முழு மனசோ நினைச்சு மனசார இந்த மந்திரத்தை சொல்லி கூடவே நம்மளோட கோரிக்கைகளை முன்வைக்கும் போது கிருஷ்ண பகவானோட அருளால அந்த கோரிக்கைகள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இந்த ஒரு மந்திரத்தை பூஜையரில் அமர்ந்துதான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து ரொம்ப நிதானமா எந்த விதமான பதட்டமும் இல்லாம இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனா யாரும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம கிருஷ்ண பகவானோட இந்த மந்திரத்தை முழு மனசோட சொல்றது மூலயமா அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை கண்டிப்பா நடக்கும். ஒரு சில மாதங்கள்ல நள்ளிரவுல வரும், சில நேரங்கள்ல நமக்கு இந்த மாசம் மாதிரி சீக்கிரமா கூட வரலாம். மாலை நேரத்துல வரவங்க ஈஸியா வழிபடுவாங்க. 11:30 மணிக்கு வருதுன்னு யோசிக்காம இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு 2 மணி நேரங்கள் தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு சரியா ஒரு 11:31 11:55 இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது உச்சரிச்சிடுங்க. மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கோரிக்கையை கிருஷ்ணர்கிட்ட முன்வைக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.